பங்குனி 25 தவக்கால சிந்தனைகள். இன்றைய நாள் ஒரு வித்தியாசமான நாள். தவக்காலத்திலே பெரும்பாலும் திருவிழாக்கள் நடைபெறுவதில்லை. மாறாக இன்றைய நாளிலே அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை கூறிய நிகழ்வை திருவிழாவாக கொண்டாடும்படி திருச்சபை பணித்திருக்கின்றது. குறிப்பாக 2 திருவிழாக்கள் இந்த தவக்காலத்தில் இடம்பெறுவது தவிர்க்க முடியாது. குறிப்பாக புனித யோசேப்பு திருவிழா, இன்னும் கன்னிமரியாளுக்கு மங்கள வார்த்தை அறிவித்த நாள். இந்த 2 திருவிழாக்களும் ஏன் இந்த தவக்காலத்தில் வந்தாலும் அவை விமர்சையாக கொண்டாடப்பட வேண்டும் என்று திரு அவை அறிவுறுத்துவது ஏனென்று சொன்னால், அந்த திருவிழாக்கள் மீட்பின் தொடக்கமாக அமைந்தது. நாங்கள் மீட்பை கொண்டாடுவதற்குத்தான் நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். பாஸ்காவிலே கிறிஸ்துவனுடைய பாடுகள், உயிர்ப்பு, மரணம், உயிர்ப்பை கொண்டாடுவதற்கு. அதற்கு முன்னோடியாக கிறிஸ்துவின் மனித அவதாரம் முக்கியமானது. கிறிஸ்துவின் மனித அவதாரம் இல்லை என்று சொன்னால் இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு எதுவுமே நிகழ்ந்திருக்காது. ஆகவே கடவுள் தம்முடைய திட்டத்திற்கு அமைய மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற அன்னை மரியாளையும் வளர்ப்பு தந்தையான தூய சூசியப்பரையும் பயன்படுத்தி கொண்டார். ஆகவே அந்த மீட்பின் தொடக்கத்தை நிச்சயமாக கொண்டாடித்தான் ஆக வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த தவக்காலத்திலும் இந்த 2 விழாக்களும் கொண்டாடப்பட்டு வருகின்றன. இந்த இன்றைய நாம் கொண்டாடுகின்ற விழாவிலே அன்னை மரியாளுடைய பதிலை நாங்கள் பார்க்கின்றோம். உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்ற அந்த பதிலானது எம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். நாம் கடவுளுடைய திருவுளத்திற்கு எப்பொழுதும் நாங்கள் பணிந்து வாழ வேண்டும் என்ற அறைகூவலை எமக்கு விடுக்கின்றது. அன்னை மரியாளுடைய சம்மதத்தை இறைவன் கேட்டு அவளுடைய அருள் நிறைந்தவளாக வாழ்த்தி அவளுடைய உதரத்திலே கடவுள் திருமகன் இயேசு கிறிஸ்துவை உருவாக்க அவர் சம்மதத்தை பெற்றுக்கொண்டார். ஆகவே கடவுள் எப்பொழுதும் எங்கள் சுதந்திரத்தை மதிக்கிறார். நாங்கள் சுதந்திரமாக வாழுகின்றோம். ஆனால் அந்த சுதந்திரத்தை தவறாக நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுதுதான் நாங்கள் கடவுளுக்கு எதிராகவும் அயலவருக்கு எதிராகவும் பாவம் செய்கின்றோம். இறைவன் நம்முடைய சுதந்திரத்தை எப்போதும் மதிக்கின்றவராகவே இருக்கின்றார். நான் உங்கள் முன்பாக வாழ்வையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கின்றேன், நன்மையையும் வைக்கின்றேன், தீமையையும் வைக்கின்றேன், ஒளியையும் வைக்கின்றேன், இருளையும் வைக்கின்றேன். நீங்கள் எதை தேர்ந்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய சுதந்திரத்தில் தங்கி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் வாழ்வை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த வாழ்வுக்குரிய நன்மைகளை நாங்கள் செய்ய வேண்டும். அழிவை தேடுவது என்று சொன்னால் நாங்கள் தீமைகளிலே வாழுகின்ற பொழுது அழிவை நாங்களே தேடிக்கொள்கின்றோம். இந்த யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதை விதைக்கின்றோமா அதைத்தானே அறுக்க முடியும். நாங்கள் புல்லை விதைத்து விட்டு நெல்லை அறுக்க முடியாதல்லவா? ஆகவே நன்மையை விதைப்போம். இந்த உலகத்திலே அன்பை விதைப்போம், மன்னிப்பை விதைப்போம். கடவுள் தந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தாமல் நாங்கள் நல்லவற்றை விதைத்து இந்த உலகத்து வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து முடிப்போம். அன்பிலே நாங்கள் வாழ்ந்து இந்த வாழ்க்கையை நிறைவு செய்வோம். தவக்காலத்தில் இத்தகைய முயற்சிகளில் ஈடுபடுவோம். ஆமென்.